சாட்சியாக நிறுத்தினபடியால் என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஒரு பக்தியுள்ள கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டேன். என்னுடைய பெற்றோர்கள் மிகவும் பக்தி வைராக்கியம் உடையவர்களாக இருந்தார்கள். பிள்ளைகளாக எங்களையும் கூட மிகவும் பக்தியாகவும் வைராக்கியம் வளர்த்து வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே என்னுடைய 12வது வயதில் கர்த்தர் என்னை ரட்சித்தார். ரட்சிப்பின் அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பிறகு கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 1974வது வருடம் கர்த்தருடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து முழுக்க ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். ஞானஸ்நானம் பெற்ற அந்த மாதத்தில் தானே கர்த்தர் என்னை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவினால் அபிஷேகத்தினால் கர்த்தர் நிறைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அபிஷேகத்தை பெற்ற பிறகு இந்த உலகத்தில் ஒரு பரிசுத்தமான ஜீவியம் செய்ய வேண்டும், ஒரு தூய்மையான ஜீவியம் செய்ய வேண்டும் என்றதான வாஞ்சி எனக்குள் உண்டாயிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்களில் மதுரை சென்டரில் பாஸ்டர் ரசல் ரோஸ் அவர்களும் பாஸ்டர் எம்ஜி ஆபிரகாம் அவர்களும் ஊழியம் செய்து வந்தார்கள். அப்போது எங்கள் வீட்டுக்கு விசிட்டிங் வருவார்கள். வரும்போது என்னை பார்த்து விட்டு சொல்வார்கள், கர்த்தர் உன்னை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார், இந்த கனமான ஊழியத்துக்கு நீ வர வேண்டும் என்று சொல்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கும் கூட இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட்டு வெறுத்து இந்த ஊழியத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சி இருந்தது. என்றாலும் இந்த பெற்றோர்களை என்னால் மறக்க முடியாதவளாய் காணப்பட்டேன். ஆனபடினால் அந்த ஊழியம் செய்வது கஷ்டம் என்று நினைத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போலவே என்னுடைய பெற்றோர்களும் கூட மற்ற எல்லா பிள்ளைகளை காட்டிலும் என்னை அதிகமாக நேசித்தார்கள். பெற்றோர்களும் கூட அந்த ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் கர்த்தர் கல்வாரி தரிசனம் மூலமாய் கர்த்தரினோடு பேசினார். என் மகளே, என் சித்தம் செய்யும்படியாக உன்னை அழைத்திருக்கிறேன், என் சித்தம் செய்யும்படியாக உன்னை ஒப்புக்கொடு, நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நியமித்துக் கொள்வேன் என்று கர்த்தர் பேசினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதைத் தொடர்ந்து சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக, வசனங்கள் மூலமாகவும் இந்த ஊழியத்தை குறித்து திட்டவட்டமாக என்னோடு பேசிக்கொண்டே இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்துக்கு வரக்கூடாதபடி பல விதமான தடைகளும் போராட்டங்களும் காணப்பட்டது. என்றாலும் கர்த்தருடைய பிரதான இரக்கத்தினால கர்த்தர் எல்லா தடைகளையும் மாற்றினார். அவருடைய மிகுந்த கிருபையினாலே 1981ஆம் வருடம் இந்த கனமான ஊழியத்துக்கு அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வருஷம் நான் மதுரை சென்டரில் இணை வைத்திருந்தார்கள். 82ஆம் வருடம் நான் சென்னைக்கு கொண்டு செல்லப்பட்டேன். கர்த்தர் என்னுடைய ட்ரெயினிங் நாட்களில் கர்த்தர் கூட இருந்தார். அந்த நாட்களில் கூட பரிசுத்தவானுடைய பாதத்திலிருந்து பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் கர்த்தர் தந்தார். அந்த நாட்கள் கூட எத்தனையோ பாடுகள், கஷ்டங்கள், வியாதிகள் வந்தது. என்றாலும் கர்த்தருடைய பிரதான கிருபையினால தம்முடைய கரத்தினால கர்த்தர் தாங்கினார், ஏந்தினார், சுமந்தார், தப்புவித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே 2002ஆம் வருடம் நான் கடலூர் சென்டருக்கு மாற்றப்பட்டேன். அது ஒரு புதிய சென்டராக இருந்தது. கர்த்தர் அந்த ஊழியங்களை ஆசிர்வதித்து வந்தார். மாத்திரமல்ல, அந்த இடத்தில் ஒளிஞ்சுதான் நாட்களும் கூட ஒரு சுனாமியை சந்திக்க நேர்ந்தது. 2004ஆம் வருஷம் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி நாங்கள் ஆராதனைக்கு செல்லும்படியாக புறப்பட்டுக் கொண்டிருந்தோம். திடீரென்று பயங்கரமான சத்தம் கேட்டது. என்ன சத்தம் என்று வெளியே வந்து எட்டி பார்த்தேன். பயங்கரமான கடல் கொந்தளித்து பயங்கர சீற்றத்தோடு அந்த பயங்கரமான அந்த காட்சி பயங்கரமா இருந்தது. முதலாவது நான் அதை பார்த்து விட்டு, ஆண்டவரே இது என்ன என்று நான் அலறினேன். உடனே எல்லாரும் ஓடி வந்து பார்த்தார்கள். ஜனங்கள் எல்லாம் அந்த இடத்துல ஜீவந்தப்ப ஓடிக்கொண்டிருந்தார்கள். அங்கே கட்டப்பட்டிருந்த போட்டெல்லாம் தண்ணீரினால் அடிக்கப்பட்டு எங்கள் தலைக்கு மேலாக கடன் செல்வது போல் இருந்தது. கொஞ்ச நேரத்துக்குள்ளாக பிரேதங்கள் மிதந்து வரும் காட்சி. நம்முடைய அங்க இருந்ததான காம்பவுண்ட் வால் மிகவும் சிறியதா இருந்தது. தண்ணீரெல்லாம் உள்ளே வர ஆரம்பித்தது. நாங்கள் எல்லோரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்கிறோம், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் சுவாமி, நம்முடைய கரத்தை நீட்டி எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று அப்படியா நாங்கள் கரங்களை உயர்த்தி நாங்கள் அப்படியாக ஆண்டவரை நோக்கி கெஞ்சினோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாகவே அந்த வேளையில கர்த்தர் தம்முடைய வல்லமையான கரத்தை நீட்டி, கடலை பார்த்து இறையாதே, அமைதியா இருந்து இம்மட்டு வா, மிஞ்சி வராதே என்று ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டி கட்டளையிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சுனாமினால எத்தனையோ சேதங்கள், நாசமோசங்கள், அழிவுகள் நேரிட்ட போதிலும் கூட கர்த்தர் அந்த பயங்கரமான சுனாமியிலும் கூட அந்த கடலூர் சென்ற விசுவாச வீட்டையும் ஊழியர்களா எங்களையும் கொஞ்சம் விசுவாசிகள் அங்கு இருந்தார், அவர்களையும் கர்த்தர் அற்புதமாகவே பாதுகாத்தார். அதற்காக தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அதற்கு பிறகு நான் இந்த பாளையங்கோட்டை சென்றுக்கு நான் மாற்றப்பட்டு வந்தேன். இந்த இடத்துலையும் கூட கர்த்தர் பரிசுத்தவானுடைய பாத்திரந்து ஊழியம் செய்ய பெரிய பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் கர்த்தர் எனக்கு தந்தார். மாத்திரமல்ல, இந்த இடத்துல நான் ஊழியம் செய்த நாட்களும் கூட 2 முறை நான் ஹார்ட் அட்டாக், இதய நோயினால் தாக்கப்பட்டேன். மிகவும் மோசமான நிலவரத்தில் என்னுடைய நிலவரம் காணப்பட்டது. எனக்காக எத்தனையோ பரிசுத்தவான்களும் விசுவாசிகளும் கூட கண்ணீரோடு ஜெபித்து வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் கூட அவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு காத்திருந்தேன். உண்மையாவே ஒரு சொட்டு மருந்து இல்லாமல் தெய்வீக சொத்தில் கர்த்தர் அற்புதமான விடுதலை தந்தார். அதற்காக என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அதற்கு பிறகு கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 3வது முறையாக இருதய நோயினால் நான் தாக்கப்பட்டேன். அந்த 3வது முறை தாக்கப்பட்டது ஒரு சுனாமியை சந்திப்பது போல் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கடல் பொங்கி வருவது போல் என்னுடைய இருதயமானது வெடிப்பது போல் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னால் தாங்க முடியாதபடி மிகவும் நான் கஷ்டப்பட்டேன். அந்த நாட்களில் இதை சென்னைக்கும் கூட போன் பண்ணி அறிவித்தார்கள். பல இடங்களிலிருந்து சென்டர் பாஸ்மார்களும் சென்டர் அமைச்சுமார்களும் வந்து என்னை நேரில் வந்து பார்த்து எனக்காக ஜெபித்து உதவி செய்தார்கள். மாத்திரமல்ல, இந்த சென்டரை சேர்ந்த அருமையான
பரிசுத்தவான்களும் அருமையான விசுவாசிகளும் கூட எனக்காக போராடி ஜெபித்து வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த சென்டரை சேர்ந்ததான நம்முடைய அருமையான விசுவாசிகள், மருத்துவத்துறையில் பணிபுரியக்கூடிய நம்முடைய விசுவாசிகள் உண்டு. அவர்களும் கூட நேரில் வந்து என்னை பார்த்து விட்டு சொன்னார்கள், ரத்த ஓட்டம் சரியான விதத்தில் காணப்படவில்லை, ஒரு தலைமுடி அளவுதான் ரத்த கசிவு வந்து கொண்டிருக்கிறது. மாத்திரமல்ல, இந்த 3வது முறை தாக்கப்பட்டபடினால கிட்டத்தட்ட 1 மாதமாக என்னை ஒரு அறையில் வைத்து அடைத்து வைத்திருந்தார்கள். எந்த சத்தம் என்னால் கேட்க முடியாது, சரியாக என்னால் பேச முடியாது. நைட் அண்ட் டே தூக்கமில்லாமல் நான் அதிகமாக கஷ்டப்பட்டேன். மாத்திரமல்ல, அந்த நாட்களில் எந்த விதத்தில் சாப்பிட முடியாது, ஏதாவது கொஞ்சம் குடிக்க கொடுத்தாலும் அது வயிற்றில் தங்காது, அப்படி ஒரு கஷ்டம் இருந்தது. அதற்கு மேலாக என்னுடைய இடது கையும் காலும் செயலிழந்து காணப்பட்டது. எந்த விதமான உணர்ச்சியும் இல்லை. அப்போது அந்த விசுவாசிகள் வந்து பார்த்துவிட்டு சொன்னார்கள், பிழைப்பது கஷ்டம், இந்த கையும் காலும் செயலிழந்து உணர்ச்சியற்றதான நிலவரத்தில் காணப்படுகிறது என்று அவர் சொன்னார்கள். உலக பிரகாரமாக இப்படிப்பட்ட வியாதி இருந்தால் ஐசி வார்டில் வைத்து விடுவார்கள். 1 லட்சம் 2 லட்சம் செலவு செய்தாலும் டெட் பாடியாக தான் வெளியே வரும். என்றால் நீங்கள் விசுவாசத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார்கள். நானும் கூட விசுவாசித்து கர்த்தர் நிச்சயமாக இந்த முறையும் என் ஜீவித்தில் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று நான் காத்துக் கொண்டிருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான வேளையிலே இங்கிருந்ததான பரிசுத்தவான்கள் ஒரு உபவாச ஜெபம் வைக்கும்படி ஆலோசனை செய்து லோக்கல் வைத்தவங்கெல்லாம் போன் பண்ணி ஒரு நாள் உபவாச ஜெபம் வைத்தார்கள். அந்த ஜெபம் மிகவும் வல்லமை வாய்ந்த ஜெபமா இருந்தது. அந்த ஜெபத்தில் எல்லோரும் கண்ணீர் விட்டு முழங்காலிருந்து கதறி அழுது ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த வேளையிலே நானும் கூட என் அறையிலிருந்து ஆண்டவர் என்னை தாழ்த்தி சுத்தியெடுத்து, கர்த்தாவே, இந்த முறையும் கூட என் ஜீவிதத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும், நீர் என்னோடு கூட இருக்கிறீர், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று நான் கதறி கொண்டிருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உண்மையாவே எல்லோருடைய கூக்குரலையும் கண்ணீரையும் கேட்டார். ஒரு கரமானது நீட்டப்பட்டு என் இருதயத்தை தொடுவதை உணர்ந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நிமிஷத்திலே அந்த வேதனை குறைய ஆரம்பித்தது. மாத்திரமல்ல, அந்த வாரத்தில் தானே நான் எப்படியாவது நான் ஆராதனைக்கு செல்ல வேண்டும் என்று நான் வாஞ்சித்தேன். ஏனென்றால் 4-5 வாரம் ஆராதனை செல்ல முடியாதபடி ஒரு கட்டப்பட்ட நிலவரத்தில் தான் காணப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வாரம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையா இருந்தது. அந்த ஆராதனையில பாட்டெல்லாம் பாடி முடிந்த பிறகு 2 பேருடைய உதவியோடு நான் அந்த ஆராதனை கொண்டு செல்லப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆராதனையில பாஸ்டர்கள் கொடுத்ததான தூது எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனியானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காரணத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்றும். ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறால் நான் அவரை இழுத்தேன் என்று பேசினார். அநாதி சிநேகம் சக்தி வாய்ந்தது என்றும் அநாதி சிநேகம் மரணத்தை பரிகரிக்கும் என்றும் வல்லமையாய் பேசிக் கொண்டிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கூட ஆண்டோடைய சமூகத்திலிருந்து ஆண்டோடைய வார்த்தை அப்படியாக கேட்டுக்கொண்டே இருந்தேன். அப்போது கர்த்தர் என்னோடு பேசினார், என் மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை நான் எவ்வளவா நேசிக்கிறேன், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்திருக்கிறேன், என்னுடைய வார்த்தை விசுவாசி, இன்றைக்கு உன்னுடைய ஜீவிதத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறேன் என்று பேசிக் கொண்டிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூட்ட முடியறதான வேளையில பாஸ்டர்கள் சொன்னார்கள், முடிந்தவர்கள் எல்லோரும் எழும்பி நில்லுங்கள், கர்த்தர் இன்றைக்கு அநேகருடைய கட்டுகளை அவிழ்க்கப் போகிறார், அநேகரை கர்த்தர் விடுதலையாக்கப் போகிறார், அநேகர் சுகமாக்கப்பட போகிறார்கள், அநாதி சிநேகம் சக்தி வாய்ந்தது, மரணத்தை காட்டில் வல்லமை உள்ளது என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கண்களை திறந்து பார்த்த போது எல்லோரும் எழும்பி நின்றார்கள். என்னால் தனியாக 2 பேருடைய உதவி இல்லாமல் என்னுடைய கையும் கால் உணர்ச்சியற்று ஒரு செயலிழந்ததான நிலவரத்தில் காணப்பட்டபடினால யாராவது என்னை தூக்கிவிட வேண்டும். அப்போது நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன், கர்த்தாவே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர், அநாதி சிநேகத்தில் என்னை சிநேகித்திருக்கிறீர், இந்த வேளையில ஒருவரும் என்னை தொடக்கூடாது, உடைய கரை நீட்டி நீர் என்னை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று நான் ஒரு நிமிஷம் ஜெபித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வேளையிலே உண்மையாவே ஒரு கரம் நீட்டி என்னை தூக்கி நிறுத்துவதை நான் ஆவியில் உணர்ந்தேன். அப்படியாக நான் எழும்பி நின்று கொண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வேளையிலே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டோடைய கர்த்தரில் ஒப்புக் கொடுத்தேன். அளவில்லாத அபிஷேகம், அநாதி சிநேகம், ஆண்டோடைய மாறாத அன்பு கர்த்தர் என்னுடைய சரீரத்திலே பாய செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி இருதயத்தை தொட்டார். செயலிழந்ததான என்னுடைய இடது கையும் காலை தொட்டார். கர்த்தர் உயிர்ப்பித்தார். முழு சரீரத்திலும் உயிர்ப்பிக்கிற வல்லமை பாய்ந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட 1 மாதமாக என் இடதுகை தூக்க முடியாமல் நான் அப்படி கஷ்டப்பட்டேன். அந்த வேளையில் என் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நான் ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தேன். கர்த்தரை எப்படி துதிப்பதென்றே தெரியவில்லை. 1000 நாவுகள் இருந்தாலும் கர்த்தரை துதிக்க போதாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூட்டம் முடிந்த பிறகு என்னை பிடித்து அறைக்கு கொண்டு செல்லும்படியாக சகோதரிமார்கள் வந்தார்கள். நான் சொல்லிவிட்டேன், ஒருவரும் என்னை தொடக்கூடாது, கர்த்தர் என்னை தொட்டு விட்டார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி என்னுடைய பைபிளை எடுத்துக்கொண்டு என்னுடைய அறைக்கு நானாக நடந்து சென்றேன். இந்த காட்சியை இங்கிருந்து எத்தனையோ ஊழியர்களும் விசுவாசிகளும் கண்கூடா கண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மத்தில் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்.
ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன், மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் என்பதற்கு நான் உங்கள் மத்தியில் ஒரு சாட்சியா நிற்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய சாட்சி கேட்கதான அருமையானவர்களே, நீங்களும் கூட எப்படிப்பட்ட வியாதியஸ்தராக இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவரை விசுவாசித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கள். நிச்சயமாவே இந்த 3 முறை இதய நோயினால் தாக்கப்பட்டு போதிலும் ஒரு சொட்டு மருந்து இல்லாமல் தெய்வீக சொத்தில் கர்த்தர் எனக்கு அற்புதமான விடுதலை தந்தார். அதே விடுதலை உங்களுக்கு கூட தருவார் என்று நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன். நீங்களும் கூட ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது நான் பரமக்குடி சென்டரில் ஊழியம் செய்து வருகிறேன். கர்த்தர் எங்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதித்து வருகிறார். ஒன்றுக்கு தகுதியில்லாத என்னையும் கூட என்ன நோக்கத்திற்காக இந்த கனமான ஊழியத்தை கொண்டு வந்தாரோ அந்த நித்திய நோக்கம் என்னில் நிறைவேற்றப்பட வேண்டும். கடைசி மட்டும் கர்த்தர் விரும்புவதான ஊழியம் ஜீவம் செய்து இந்த மாசற்ற சியோனில் அவரோடு கூட காணப்பட வேண்டும். நீங்கள் யாரும் ஜெபிக்கும்படி தாழ்மையோடு கேட்டு இந்த சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். For all the good things God did in the life of this sister, especially for the work of healing, let's praise God. இந்த அருமையான சகோதரியுடைய ஜீவிதத்திலே கர்த்தர் செய்த நன்மையான காரியங்களுக்காய் விசேஷமாய் கர்த்தர் அவர்களுக்கு தந்த சுகத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Our Jesus is alive to heal all our sicknesses, to take away all our burdens. Once again, for that shall praise Him. நம்முடைய இயேசு நம்முடைய வியாதிகள் எல்லாவற்றையும் சுகமாக்கவும் நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அகற்றவும் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராயிருக்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. Announcements. Call upon Sister Sunita, who is serving the Lord in Nepal, for a short testimony. நேபாள் ஊழியம் செய்கிறதான சகோதரி சுனிதாவை ஒரு சுருக்கமாக சாட்சிக்காக நாம் அழைக்கிறோம். Praise the Lord. I praise and thank God for this wonderful time God has given me to testify my Lord and Savior Jesus Christ before all the saints of God. I bring greetings from all the workers and believers of Nepal. நேபாளத்தில் இருக்கிறதான எல்லா பரிசுத்தவான்கள் உடைய வாழ்த்துதலையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன். I would like to tell my testimony in short. என்னுடைய சாட்சியை நான் சுருக்கமாக சொல்ல வாஞ்சிக்கிறேன். I was born and brought up in a Pentecostal family in the same truth. நான் இதே சத்தியத்திலே பெந்தகோஸ்தே அனுபவத்தில் உள்ள ஒரு குடும்பத்திலே பிறந்தேன். Since my childhood, God was all in my life and was faithful and did many wonderful works in my life, for which I praise and thank my God. கர்த்தர் என்னுடைய சிறு பிராயத்திலிருந்து என்னுடைய ஜீவியத்திலே अनेक அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். At the age of 10, I got saved and received the Holy Spirit by the evidence of tongues. என்னுடைய 10வது வயதிலே நான் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொண்டேன். In the year 1994, God helped me to take water baptism. 1994வது வருஷம் கர்த்தர் எனக்கு ஞானஸ்நான சத்தியத்தை கீழ்ப்படிய உதவி செய்தார். As days passed by, I was attracted by the worldliness and the pleasures of this world. நாட்கள் செல்ல செல்ல இந்த உலகத்தின் சிற்றின்பங்களுக்கும் ஆசாபாசங்களுக்கும் நான் அடிமையானேன். I did according to my will and wish. என்னுடைய இஷ்டத்தின்படி நான் ஜீவிக்க ஆரம்பித்தேன். To draw nigh unto God, God led me through many sicknesses and many problems and many adverse circumstances I went through. கர்த்தர் என்னை அவர் பக்கமாக இழுக்கும்படியாக அநேக முரண்பாடான அல்லது எனக்கு எதிரான காரியங்களுக்கும் எனக்கு விரோதமான பல சந்தர்ப்பங்களுக்கும் வழியாக என்னை எடுத்துச் சென்றார். When I was studying in 7th standard, நான் 7வது வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கும்போது my 2 legs were swollen. என்னுடைய 2 கால்களிலும் வீக்கம் கண்டது. I couldn't walk. நான் நடக்க முடியவில்லை. Because I stood for truth, I didn't consult a doctor. நான் சத்தியத்துக்காக நின்றபடியினாலே ஒரு மருத்துவரிடம் ஆலோசனை கேட்கவில்லை. After 1 week, one of my aunties, she came and scolded my grandmother. அதற்கு ஒரு வாரத்துக்கு பிறகு என்னுடைய ஆண்டியில ஒருவர் வந்து என்னுடைய பாட்டியை கடிந்து கொண்டார். She forced me to take me to the hospital. என்னை மருத்துவசாலைக்கு அழைத்து செல்லும்படி வற்புறுத்தினார். When I heard this, I could walk and stood straight by faith. இதை கேட்டபோது நான் விசுவாசத்தோடு எழுந்து நிமிர்ந்து நின்றேன். I could walk. நான் நடக்க முடிந்தது. For the healing which God has given me, I praise God. என்னுடைய ஜீவியத்திலே கர்த்தர் கொடுத்த அந்த சுகத்துக்காக நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். When I was about to write my final exam, +2 exam,
என்னுடைய 12வது வகுப்பு பரீட்சையை நான் எழுதும்போது Even in this time also I was suffering from severe cough and fever. இந்த சமயத்திலும் கூட நான் பயங்கரமான இருமலினாலும் காய்ச்சலினாலும் அவதிப்பட்டேன். Because of my final exam, my mummy took me to hospital. அது என்னுடைய வருடாந்திர இறுதி தேர்வாக இருந்தபடினாலே என்னுடைய தாயார் என்னை ஆஸ்பத்திரிக்கு எடுத்து சென்றார்கள். But the medicine which I took, it was contraindicated. ஆனால் நான் எடுத்ததான மருந்து எனக்கு விரோதமாக முடிந்தது. I was unable to speak. I was in a state where I couldn't breathe at all. எனக்கு பேச முடியவில்லை, என்னால் அதை தாங்க முடியவில்லை. But the servants of God came and prayed for me. பரிசுத்தவான்கள் வந்து எனக்காக ஜெபித்தார்கள். God completely healed me. கர்த்தர் எனக்கு பூரணமான சுகத்தை தந்தார். For the healing I praise God. அந்த சுகத்துக்காக நான் தேவனை துதிக்கிறேன். For further studies I came to this place near a place called Vadakkangulam. என்னுடைய மேற்படிப்புக்காக நான் இந்த ஊரிலே வடக்கன்குளத்துக்கு வந்தேன். When I saw my friends, they were walking according to the world and pleasures of this world. என்னுடைய சிநேகிதிகளை பார்க்கும்போது அவர்கள் இந்த உலக சிற்றின்பங்களுக்கு பின்பாக நடந்து கொண்டிருந்தார்கள். I was so much discouraged. நான் மிகவும் அதைரியப்பட்டேன். I started telling about Jesus to all my friends. என்னுடைய சிநேகிதிகளுக்கு நான் இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். Because of doing this ministry, God helped me to have an urge to do this glorious ministry. இந்த மகிமையான ஊழியத்தை செய்யும்படியான ஒரு வாஞ்சையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். After leaving my college, God helped me to take a fast and pray for one day. கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு நான் ஒரு நாள் முழுவதும் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். What God's plan in my life. என்னுடைய ஜீவியத்திலே கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறியும்படியாக. But after one day, even that night, God spoke to me. அந்த இரவிலே கர்த்தர் என்னோடு பேசினார். I have prepared a highest place for you in heaven. உனக்காக பரலோகத்திலே ஒரு மேன்மையான இடத்தை நான் ஆயத்தம் செய்திருக்கிறேன். Next morning I forgot this vision. மறுநாள் நான் இந்த சொப்பனத்தை மறந்து போனேன். I forgot this voice of God. கர்த்தருடைய சத்தத்தை நான் மறந்து போனேன். Next morning was on Sunday. I went for Sunday service. அந்த நாள் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையா இருந்தது. நான் ஆராதனைக்கு கடந்து போனேன். But the preaching was highest place in heaven is Zion. அன்று நடந்த கொடுத்த பிரசங்கமானது பரலோகத்திலே மேன்மையான இடம் என்பதை பற்றி. Then I could confirm my calling that I am for Zion. என்னுடைய சியோனுக்கு என்று என்னுடைய அழைப்பை நான் அன்று உறுதிப்படுத்திக் கொண்டேன். But then I had a great desire to have a job. ஒரு நல்ல வேலை பார்க்க வேண்டும் என்று எனக்குள்ளே ஒரு வாஞ்சை இருந்தது. I went to Gujarat and I attended an interview. God gave me a good job over there. குஜராத்துக்கு சென்றேன். அங்கே ஒரு இன்டர்வியூவிலே எனக்கு ஒரு நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்தார். Even then I was not satisfied with that. ஆனால் அதிலே நான் திருப்திப்படவில்லை. But after 8 months God helped me to resign my job. 8 மாதங்களுக்கு பிறகு அந்த வேலையை ராஜினாமா செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். God helped me to come to Madras and God has ordained me also for this glorious ministry, for which I praise and thank my God. சென்னைக்கு நான் வரவும் இந்த கனமான மகிமையான ஊழியத்துக்கென்று நான் வேறு பிரிக்கப்படவும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். 3 years I was in training center. God was all in all in my life and was faithful to me. 3 வருடங்கள் நான் ட்ரெய்னிங் சென்டரிலே இருந்தேன். கர்த்தர் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருந்தார், உண்மையாய் இருந்தார். In 2007 God transferred me to Nepal. 2007ஆம் வருஷம் தேவன் என்னை நேபாளத்துக்கு மாறுதல் ஆகும்படி செய்தார். God is blessing our Nepal ministry. நேபாளத்தில் எங்களுடைய ஊழியத்தை தேவன் ஆசீர்வதித்து வருகிறார். Please pray for our Nepal ministry also. நேபாள் ஊழியத்துக்காகவும் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். Please pray for me also that I should be that I may be faultless and blameless before his presence. எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவளாய் மாசற்றவளாய் காணப்பட வேண்டும். And a living witness for the rest of my life also. என்னுடைய ஜீவியத்தின் மீதமுள்ள நாளெல்லாம் அவருக்கென்று நான் ஜீவனுள்ள சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். For all the good things God has done in the life of this sister, let's praise God. இந்த சகோதரி ஜீவிதத்தில் கர்த்தர் செய்த எல்லா நல்ல காரியங்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Praise the Lord. 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 Testimony. இப்பொழுது
சாட்சிக்குரிய சமயம். As we don't have much time, we got only 3 appointed testimony. அதிகமான சமயம் இல்லாதபடியால் 3 கொடுக்கப்படுகிறதான சாட்சிகளுக்கு மாத்திரம். Those names who have been given, we will be calling the name, only they can come and testify. யாருடைய பெயர்கள் வாசிக்கப்படுகிறதோ அவர்கள் மாத்திரம் முன்பாக வந்து சாட்சி கொடுக்கலாம். First we will call upon Brother Muthaya from Abhirami Nagar Tuticorin Center. அபிராமி நகரிலிருந்து சகோதரன் முத்தையா அவர்களை சாட்சி கொடுக்கும்படி முதலாவது அழைக்கிறோம். Each one must keep to 10 minutes. ஒவ்வொருவருக்கும் அதிகபட்சம் 10 நிமிடங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த பர்சுவான் மத்தியிலே கர்த்தர் செய்த நன்மைகளை குறித்து சிறு சாட்சியா நிமித்ததுக்கு கர்த்தரை நன்றியுள்ள இறைத்தோ நான் சோத்திருக்கிறேன். அருமையானவர்களே, நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன். இந்து குடும்பத்திலும் அதிலும் ஒரு பயங்கரமான ஒரு பூசாரி குடும்பத்தில் பிறந்தவன். என்னுடைய பெற்றோர் எல்லோரும் பூசாரியாகத்தான் இருக்கிறார்கள். நான் ஒரு நேரத்திலே பூசாரியாகத்தான் இருந்தேன். அந்த விக்கிர ஆராய்ச்சி செய்து கொண்டு அதுக்கு மாலை போட்டு அதுக்கு அலங்காத்து கொண்டு இருந்தேன். நான் பள்ளி செல்லும் போது பல விதமான பாவம் செய்து வந்தேன். அந்த பாவத்தை போக்குவதற்கு எங்க அம்மா சொல்வார்கள், மகனே இப்படி பாவம் செய்தாயே, உன்னுடைய நிலைமை என்ன என்று சொன்னார்கள். எங்க அப்பா சொன்னார்கள், நீ திருச்செந்தூர் போய் ஒரு பால் குடம் எடுத்துட்டு வா, உன்னுடைய பாவம்லாம் தீந்துடும் என்று சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு கடைசி வெள்ளிக்கிழமை அன்று ஒரு வாரம் விரதம் இருந்து நான் பால் குடம் செலுத்தி வந்தேன். பால் குடம் செலுத்தி வந்த பிறகு என்னுடைய பாவங்கள் தீரவில்லை. பாவத்து மேலே பாவம் செய்து வந்தேன். எங்க அம்மா சொல்றாங்க, எப்பா நீ திருச்செந்தூருக்கு போய் பால் குடம் எடுத்தும் கூட உன்னை பாவம் தீரவில்லையே என்று கண்ணீர் வடித்தார்கள். அந்த எங்க அம்மா சொல்லுவாங்க, எப்பா நீ போய் பழனி போ, பழனி போய் பூங்காவடி எடுத்துட்டு வா, பூங்காவடி எடுத்து செலுத்தின பிறகு உன்னுடைய பாவம்லாம் தீந்துடும் என்ன சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு கடைசி வெள்ளிக்கிழமை என்று நான் பழனி போய் ஒரு பூங்காவடி எடுத்தேன். பூங்காவடி எடுத்த பிறகு என்னுடைய பாவங்கள் தீரவில்லை. பாவத்தின் மேலே பாவம் செய்து வந்தேன். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் பூர்ணப்பட்ட மரணத்தை சமீபிக்கும். அந்த வசனத்தின்படி ஒரு நாள் சாக வேண்டும் என்று நினைத்தேன். ரோட்டில் போயிட்டு இருக்கும் போது ஒரு நோட்டீஸ் கிடைத்தது. அந்த நோட்டீஸ்ல வருத்தப்பட்டு பாரங்கள் சுமப்பவனே எல்லோரும் இன்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பால் தருவேன் என்று எழுதியது. அதுக்கு கீழே பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்று எழுந்து அந்த நேரத்திலே என் பெந்தேகோஸ்து சகோதரன் தொடர் ஏற்பட்டது. அந்த சகோதரரை கேட்டேன், இயேசு பாவிகளை மன்னிக்கிறாரா, யாஜித்தை சோங்கடிக்கிறாரா என்று கேட்டேன். அவர் சொன்னார், பாவிகளை மன்னிக்கிறார் என்று சொன்னார். உடனே இயேசு சொன்னேன், இயேசுவே நான் ஒரு பாவி என்று சொன்னேன். சொன்ன பிறகு இதேத்து சமானம் வந்தது. போகும்போது சந்தோஷம் தான், வரும்போது சந்தோஷம் தான், பாட்டு படிக்கும் சந்தோஷம் தான், சாட்சியம் சந்தோஷம் தான். ஏசு சந்தோஷத்தின் தேவனா இருக்கிறார். ஏசு சமாதானத்தின் தேவா இருக்கிறார். ஏசு சமாதானத்தின் பிரபா இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே எத்தனோ தேவன் உண்டு. அந்த தேவனும் பாவத்தை மன்னிக்காது. பாவதாசன் விடுதல முடியாது. பாவமணியப்பாய ரட்சிப்பு தர முடியாது. ரட்சிப்பு தெரிகிறவர் ஏசு, சமாதானம் தெரிகிறவர் ஏசு. நீங்க நினைக்கலாம் உங்க பாவத்தை மன்னிக்கிறதுக்கு என்ன கொடுக்கணுமோ என்ன நினைக்கலாம். அவருக்கு பொண்ணோ பொருளோ பூவோ பட்டோ அவருக்கு ஒண்ணும் தேவையில்ல. ஏசுக்கு ஒரு இதயத்து மட்டும் கொடுங்க. இதயத்து கொடுத்து, இயேசுவே நான் ஒரு பாவி, பாவத்தை எல்லாம் மன்னியும் சொல்லிட்டீங்க. ஆனா நீங்க ஒரு பெரிய பாக்கியமானவர்கள் தான். நான் இதே மாதிரி சொன்னேன், இயேசுவே நான் ஒரு பாவி, என் பாவத்தை எல்லாம் மன்னியும் கண்ணீர் விட்டு அலைந்தேன். ஏசு கண்ணீரை கண்டு கடந்து தேவை அல்ல. ஏசு என்னுடைய பன்னீருக்கு பதில் கொடுத்திருக்கிறார். என்ன பதில் என்றால், ஏசு என்னை ரட்சித்திருக்கிறார், ஏசு என்னை அபிஷேகித்திருக்கிறார். இன்று மறித்தாலும் ஏசிலே போவேன் அது நிச்சயம் இருக்கிறது. அருமையானவர்களே, காலங்கள் நிறைவேற்றி தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது.
மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வரப்போகிறார்களே. ஆமென். கர்த்தாவே இயேசுவே வாரும். என் அருமை மணவாளனே ஸ்தோத்திரம். தாதியின் தாகத்தோடு இருக்கிறோம். இயேசுவை நாங்கள் பூமாக தாங்க போகிறோம். அல்லேலூயா. Now Sister Jancy from Meññanapuram. மெய்ஞானபுரத்திலிருந்து சிஸ்டர் ஜென்சி. சமூகத்திலே சாட்சி சொல்ல முடியாத ஆண்டவராய் தேவன் எனக்கு உதவி செய்தபடினால் முதலாவது எனக்கு நன்றி செலுத்துகிறேன். 2009 வருஷம் மார்ச் மாதம் இடும்புலியூரில் நடந்ததான சர்வதேச கன்வென்ஷனிலே தேவன் என்னுடைய சரீரத்தில் தந்ததான ஒரு அற்புதமான சுகத்தை பற்றி சாட்சி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத தேவன் தந்ததான அந்த தருணங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த 10 வருஷத்துக்கு முன்பதாக என்னுடைய ஜீவியத்திலே ஆண்டவராய் தேவன் பாடுகளின் பாதை, விசுவாச சோதனை, விசுவாச பரீட்சை இவைகளுக்கு தேவன் அனுமதித்தார். அப்போது என்னுடைய சரீரத்திலே மஞ்சக்காமலை வியாதி வந்தது. அப்பொழுது அந்த வியாதியின் ஆரம்ப நாட்களிலே ஆவியானவராய் தேவன் என்னோடு பேசினார். விசுவாசத்தில் நிற்க வேண்டும் என்று ஆவியானவர் என்னோடு பேசினார். அப்போது நான் ஆவியானவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய நம்பிக்கை, விசுவாசத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் வைத்து அந்த நாட்களில் அதிகமாக ஜெபித்து கொண்டிருந்தேன். அந்த வியாதியானது சுகமாக 3.5 மாதமானது. அந்த வியாதியிலே கஷ்டப்படும் போது நான் கர்த்தருக்கும் ஆவியானவராய் தேவனுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பான அனுபவத்திலே, ஆவியானவராய் தேவனுக்கும் எனக்கும் உள்ள ஒரு ஐக்கியமான அனுபவத்திலே அவ்வப்போது ஆலோசனை தந்து தேவன் என்னை வழிநடத்தி கொண்டு வந்தார். இந்த ஆலோசனையின்படி விசுவாசத்தில் அதிகமாக தைரியமாக நிற்க முடிந்தது. ஆனால் இந்த வியாதியின் ஒரு கூடுதலான கட்டத்தில் இந்த வியாதி அதிகப்பட்டு 7 நாட்கள் மிக கூடுதலான ஒரு கட்டத்திலே எனக்கு இன்றைய சரத்திலே மயக்கமான ஒரு நிலைமரம் ஏற்பட்டது. அப்பொழுது அந்த சந்தர்ப்பத்திலும் என் நம்பிக்கை கர்த்தர் மேல் மாத்திரம் வைத்து நான் விதமாக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். கர்த்தர் எனக்கு சுகம் தருவார் என்ற நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்தது. ஒரு சிறிதளவு மறந்தும் எடுக்கவில்லை. அப்படிப்பட்டதான ஒரு கூடுதலான சந்தர்ப்பத்தில் சபையில் உள்ளதான ஊழியக்காரர்கள் வந்து ஜெபித்து என்ற சரத்திலே ஒரு அற்புதமான சுகத்தை தேவன் தந்தார். அது இயற்கைக்கு மேலே அப்பாற்பட்டதான சுகத்தை தேவன் என்று சரத்திலே தந்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனால் அந்த வியாதி சுகமாக 3.5 மாதமானது. ஆனால் அந்த வியாதியிலே கஷ்டப்படும் போது என்னுடைய சரீரத்திலே வலது பக்கத்திலே அடிவயிற்றிலே திடீரென்று ஒரு வேதனை ஏற்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த வேதனையானது குறைவுபடவில்லை, அது அப்படியாக இருந்தது. அந்த வேதனை அடிக்கடி என்னுடைய சரீரத்திலே அதிகப்படும், மறுபடியும் அது அப்படியே குறைந்துவிடும், அதிகப்படும் குறைந்துவிடும். திடீரென்று ஏதாவது ஒரு வளைத்து பிடித்து செய்கிறதான வேலைகளை செய்யும்போது அந்த வேதனையானது மிகவும் அதிகப்படும், மறுபடியும் குறைந்துவிடும். ஏதோ பாரமான எது ஜாமான்களை தூக்கும் போதும் வேதனை அதிகப்படும், மறுபடியும் குறைந்துவிடும். துணி தைக்கும் போது கூட அந்த வேதனையின் சரத்தில் அதிகமாக ஏற்படும், மறுபடியும் குறைந்துவிடும். இது நிமித்தமாக, இந்த வேதனை நிமித்தமாக என்னுடைய மனது அதிகமாக வேதனைப்பட்டு கொண்டிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில ஊழியக்கார சகோதரி அக்காமாரிடத்திலே சொல்லி நான் ஜெபிக்க சொல்லியிருந்தேன். ஆனால் அதிகமாக யாரிடம் நான் சொல்வது கிடையாது. எனக்கும் ஆவியானவராய தேவனுக்கு தெரிந்ததான ஒரு வேதனையாக இருந்தது. அப்பொழுது நான் பல தடவைகளின் இதற்காக சுகத்துக்காக நான் கர்த்தரிடத்திலே ஜெபித்தேன். ஆனால் சுகம் கிடைக்கவில்லை. நான் என் சரத்திலே இது ஒரு பாதிப்பு என்று நான் என் மனதிலே விதமாக சிந்தனை பண்ணி கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு நாள் நான் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கும்போது, சுகத்துக்காக ஜெபிக்கும்போது ஆவியானவர் என்னிடத்திலே பேசினார். அது அவயம் பலவீனப்பட்டிருக்குது என்று கர்த்தர் பேசினார். அப்பொழுது நான் அந்த காரியங்களை கர்த்தருடைய பொறுப்பிலே விதமாக நான் விட்டுவிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10 வருஷமாக கர்த்தருடைய கிருபை மாத்திரம் அதிலே என்னை அந்த வேதனையின் பாகத்திலே அதிகமாக தாங்கி வழிநடத்தி வந்தது. இந்த கன்வென்ஷனுக்கு போக வேண்டும் என்று என்னுடைய உள்ளத்திலே அதிகமான ஒரு ஏவுதல் காணப்பட்டது. அதன்படியே இந்த கன்வென்ஷனுக்கு போக முடியாத ஆவியானவராய் தேவன் எனக்கு உதவி செய்தார். முதல் நாள் கூட்டத்திலே பரிசுத்த ஆவியானவராய் தேவன் சீஃப் பாஸ்டர் அவர்கள் மூலமாக தீர்க்கதரிசனமாக பேசினார். அநேக வார்த்தைகளை ஆவியானவர் பேசினார். அதிலே கடைசியாக ஆவியானவர் பேசினதான ஒரு வார்த்தை, இந்த கன்வென்ஷனுக்கு நான் தான் உன்னை கொண்டு வந்தேன் என்று பேசினார். அப்பொழுது அந்த வார்த்தையானது என்னை தொட்டது. நான் அந்த வார்த்தையை விதமாக விசுவாசித்தேன். ஆனால் அங்கு நடந்ததான எல்லா வியாதிஸ்தர்கள் பைபிள் ஸ்டடிகளிலும் நான் பங்கு பெற்று ஜெபித்து வந்தேன். வியாழக்கிழமை
13ஆம் தேதி 12ஆம் தேதி நடந்ததான அந்த கன்வென்ஷன் கூட்டத்திலே நான் ஆண்டவரிடத்திலே ஜெபித்தேன். ஆண்டவர் என்று சரத்திலே சுகந்தந்தார், நான் சாட்சி சொல்வேன் என்று கர்த்தரிடத்திலே ஜெபித்தேன். வெள்ளிக்கிழமை நடந்ததான கூட்டத்திலே எல்லாருமாக எளிமை நின்று ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, அவருடைய அற்புத சுகமளிக்கும் வல்லமை, அவருடைய அற்புத சுகமளிக்கும் கரம் என்ற சரத்தை தொட்டதை நான் உணர்ந்தேன். அந்த வேளையிலே ஆவியானுடைய வல்லமை என்று சரத்தில் அதிகமாய் ஆட்கொண்டு நான் அவ்விதமாய் ஆவியிலே நிறைந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். அந்த ஜெயத்தை குறித்ததான ஒரு பாட்டை பாடினார்கள். இயேசு என்ற நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு என்றதான அந்த பாட்டை பாடும்போது நானும் அந்த பாட்டை பாடிக்கொண்டே இருந்தேன். அந்த பாட்டு பாட பாட என் இதயத்தில் அதிகமான ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. ஆனால் ஜெபம் முடிந்த பிற்பாடு நான் என் இருதயத்திலே விசுவாசித்தேன். இன்றைக்கு கர்த்தர் இந்த சரத்திலே சுகம் தந்திருக்கிறார் என்று நான் விசுவாசித்தேன். மறுபடியும் கடந்த வாரம் நடந்ததான சுத்திகரிப்பு கூட்டத்திலே சனிக்கிழமை ஒரு ஊழியக்கார சகோதரியின் மூலமாய் கர்த்தர் என்ற சரத்தை தந்ததான சுகத்தை குறித்து உறுதிப்படுத்தி பேசினார். என்னிடத்திலும் கர்த்தர் உறுதிப்படுத்தி பேசினார். சுகம் தந்ததை குறித்து கர்த்தர் என்னோடு பேசினார். இன்று காணும் எகிப்தினை என்று காண்பதில் என்ற அந்த வார்த்தையின் மூலமாய் ஆவியானவர் என்னோடு உறுதிப்படுத்தி பேசினார். அதன் பிற்பாடு ஆவியானவர் என்னோடு விதமாக உறுதிப்படுத்தி பேசினார். சாட்சி சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் என்னோடு பேசினார். நேற்று தினத்திலும் கூட ஆவியானவர் மறுபடியும் என்னோடு பேசினார். கன்வென்ஷன் முடிவதற்கு முன்பதாக சாட்சி சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் இடத்திலே மறுபடியும் பேசினார். பலியை பார்க்கலாம் கீழ்ப்படிதல் உத்தமம் என்ற வார்த்தையின்படி ஆவியானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றதான அந்த ஒரே நோக்கத்தோடு இந்த நேரத்திலே சாட்சி சொல்ல முடியாத தேவன் எனக்கு உதவி செய்தபடினால் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சரீரத்திலே அந்த ஆவியானுடைய வல்லமை, அந்த அற்புத சுகமளிக்கும் வல்லமை, அந்த அற்புத சுகமளிக்கும் கரம் என்னுடைய சரத்திலே தொட்ட நாள் முதல் இந்த நாள் வரையிலும் என்னுடைய சரத்திலே என்னுடைய ஐடி வயிற்றிலே அந்த வேதனை இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். என்னுடைய சரத்திலே கர்த்தர் தந்ததான அற்புதமான சுகத்துக்காகவும் விடுதலைகளுக்காகவும் ஜெயத்துக்காகவும் நான் ஆண்டவருக்கு என் இதயத்தின் ஆழத்திலிருந்து எனக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் என்னை நடத்தி வந்ததான எல்லா வழிநடத்தல்களுக்காகவும், அவர் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காகவும், நடத்தி வந்ததான எல்லா பாதைகளிலும் கர்த்தர் தந்த சுகம் விடுதலை ஜெயத்துக்காக நான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாம மகிமைக்கு ஜெயிக்க முடியாத கர்த்தருடைய கரத்திலே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரதர் அன்பையா ஃப்ரம் பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டையிலிருந்து வந்ததான பிரதர் அன்பையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் திருத்துவ தேவனுக்கு முன்பாக, பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கு முன்பாக, அருமையான விசுவாசிகள் புதிய ஆத்மாக்களுக்கு முன்பாக அற்ப தூசியாகி என்னையும் ஒரு சிறிய சாட்சியாக எழுப்பினபடியால் அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நான் கடந்த நாட்களிலே இந்த நாசரேத்து கன்வென்ஷனுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது, ஆண்டவரே நாசரேத்திலே நன்மை கிடைக்குமோ? நன்மை கிடைச்சது, எனக்கு கிடைச்சது. அதனால அங்கே போய் சாட்சி சொல்லணும் ஆண்டவரே என்று நான் ஜெபம் பண்ணேன். பரிசுத்த ஆவியானவர் அதிகாலையில் எழுப்பி ஆண்டவரும் சமூகத்துக்கு முன்பாக என்னை கொண்டு வந்தார். அப்படி பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்த கிருபை தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு பூர்வீக இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய நாசிகனாக நான் வளர்ந்தேன். அது மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான பாவத்துக்கும் அடிமைப்பட்டவனாக நான் இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தேன். 1943 வருஷம் நம்முடைய நாட்டில் ஒரு பெரிய காலரா வந்துச்சு. என்னுடைய தகப்பனார் இந்த ரயில்வே திருச்செந்தூர் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல லைன் வாட்ச்மேனா இருந்தார். திறமசாலி, கில்லாடி எசக்கி என்ற அவருக்கு பேர். அப்படிப்பட்டவர் அந்த கால்ராவிலே அடிபட்டு மரித்து போனார். என்னுடைய குடும்பம் மிகவும் ஏழை குடும்பமாக மாறினது. அது மட்டுமல்ல, சாப்பாடு இல்லாதபடி அநேக நாள் பசியும் பட்டினியுமாக கஷ்டப்பட்டோம். கடைசியாக இந்த நாசரேத்து ஊரிலே வந்து அருமையான நம்முடைய விசுவாசிகள், அந்த காலத்திலே பிரதர் கிறிஸ்டியன், அவர் ஒரு மேஸ்திரி, பிரதர் ஜோசப் இன்னொரு அருமையான சகோதரன், இவளோடு சேர்ந்து நானும் கூலி வேலை செய்ய என்னை ஒப்புக் கொடுத்தேன். ஏனென்றால் நான் கொஞ்சம் படித்து நான் உத்தியோகத்துக்கு போடுவேன் என்று நினைத்தேன். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தேன். 8ஆம் கிளாஸ் வரையிலே படித்தவன் அதில் தோல்வி அடைந்து விட்டேன். காரணம் என்னவென்றால், 8ஆம் கிளாஸ் பரீட்சையிலே 2 ரூபாய் ஃபீஸ் கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு. என்னுடைய கையில் எங்கள் அம்மா 1 ரூபா கொடுத்தாங்க. இன்னும் 1 ரூபா வேணும். 1 ரூபா கிடைக்கல. நான் தண்ணீரை குடித்து விட்டு
பள்ளிக்கூடத்துக்கு புறப்படும் போது நான் வாசலில் நின்று கொண்டிருந்தேன், ₹1 வைத்துக் கொண்டு. ஒரு அருமையான சகோதரி, அந்த பிள்ளை ஒரு 10 வயசு இருக்கும். அது வீட்டில் இருந்து ₹1 களவு செய்து அவர் கடையிலே சாமான்கள் வாங்கி தின்கிறதுக்காக கொண்டு போறது. நான் அதை பார்த்து விட்டேன். உடனே எனக்குள்ளே ஒரு யோசனை வந்தது. நான் ஒரு பெரிய தந்திரக்காரன், பெரிய அக்கிரமக்காரன். எனக்கு ஒரு தந்திரம் வந்துச்சு. இந்த ரூபாயை நம்முடைய கையில் எப்படியா பற்றி கொள்ள வேண்டும், எந்த விதமான தகராறு இருக்கக்கூடாது, தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அம்மாட்ட போனேன். அம்மாட்ட போய், அம்மா நான் கையில் ₹1 வச்சிருந்தேன், கீழே விழுந்துட்டு உங்க மக எடுத்துட்டு போறாங்க, அதை வாங்கி தாங்கன்னு சொன்னேன். அவர்கள் உடனே மகளை கூப்பிட்டு, ஐயோ அந்த பையன் ₹1 கீழே போட்டான், நீ எடுத்து கொடு, அந்த ரூபாய் கொடுன்னு சொன்னார்கள். ₹2 சேர்ந்துச்சு. பள்ளிக்கூடத்தில் கொண்டு ஃபீஸ் கட்டி பரீட்சை எழுதினேன். பரீட்சை எழுதினா அந்த வருஷத்துல தோற்று போய்விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல இருந்து படிக்கவே முடியல. இங்கிலீஷும் தெரியாது, சரியா தெரியாது, தமிழும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இப்படி நான் முட்டாளாக, நான் வெறுமையானவனாக நான் ஆசிரியத்தில் வந்து சேர்ந்தேன். ஆண்டுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நான் அது கையாள் வேலையாக, அந்த மேசன் கையாள் வேலையாக நான் வேலை பார்த்தேன். அப்பொழுது ₹1 2 அணா ஒரு கையாளுக்கு. 1953 வருஷம் இந்த நாசரேத்து ஊரிலே நான் நன்மையை பெற்றுக்கொண்டேன். அவர்கள் மூலமாகத்தான் ஆண்டவரை அறிகிற அறிவு எனக்கு வந்தது. அவர்கள் ஜெபிக்கிறதும் அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவதும் பார்த்தால் எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருந்தது. நாமளும் அப்படியே ஜெபிக்கலாமே, நாமும் ஆண்டவரிடத்திலே நன்மைகளை கேட்கலாமே என்று சொல்லி, ஆண்டவரே நான் கல்லையும் மண்ணையும் சுமந்து கொண்டு நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன், எலும்பும் தோலுமா இருக்கிறேன், என்னுடைய குடும்பமோ கஷ்டமா இருக்கிறது, எனக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் வேண்டும் என்று நான் ஆண்டவரிடத்திலே கேட்டேன். ஹல்லேலூயா. அந்த நேரத்திலே அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆண்டவர் வழி திறந்தார். ஜெபத்தை கேட்டார். கொஞ்ச நாளைக்கு பிற்பாடு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து இந்த நாசரேத்து ஊர்ல தபால் தந்தி துறையில வேலை பார்க்க அந்த மெசஞ்சர், தந்தி மெசஞ்சர் வேலை கிடைக்க 10 பேர் அனுப்புனாங்க அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து. அந்த 10 பேர்ல நான் தான் குறைஞ்ச படிப்பு, மற்றவங்க எல்லாம் SSLC எல்லாம் படிச்சவங்க, எல்லாரும் இந்துக்கள் தான். ஆனாலும் பரீட்சை எழுதினோம், அவனுடைய கருத்துல ஒப்பு கொடுத்தேன். பரீட்சை எழுதி வீட்டுக்கு புறப்பட்டு போனோம். ரயில்ல ஏறணும். என்னோட கூட சேர்ந்த சகோதரர் சொன்னார்கள், இந்த முருகன் எனக்கு வேலை தருவார், திருச்செந்தூர் முருகன் எனக்கு வேலை தருவார் என்று சொல்லிக்கொண்டே போறார்கள். நான் என்ன சொன்னேன், இயேசுவே நான் உண்மை அறிந்திருக்கிறேன், நான் உம்மிடத்தில் கேட்டேன், உமக்கு சித்தமால எனக்கு வேலை கிடைக்கணும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் என்று சொல்லி நான் ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுத்தேன். 1 மாதத்துக்கு பிற்பாடு எனக்கு ஆர்டர் வந்துச்சு. உடனே வேலையை ஒப்புக்கொள்ள என்று சொல்லி எனக்கு ஆர்டர் வந்துச்சு. இந்த நாசரேத்து ஊரிலே ஏறக்குறைய 1 வருஷம் நான் வேலை பார்த்தேன். அதற்கு பிற்பாடு நான் உடன்குடி கிறிஸ்டியா நகரத்துக்கு நான் மாற்றப்பட்டேன். கிறிஸ்டியா நகரத்தில் போய் நான் அங்கே வேலை பார்க்கும்போது எனக்கு சந்தேகம் உண்டாயிற்று, அவிசுவாசம் உண்டாயிற்று. அந்த நேரத்திலே ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்தார். ஒரு நாள் இரவிலே அவர் உயிர்த்தெழுந்த தேவன் கையிலே பரிசுத்த வேதாகமத்தை வைத்தவராக, உண்மையும் சத்தியமும் நீதியும் உள்ளது வேத புஸ்தகம் என்று சொல்லிக்கொண்டு அதை விரித்து லூக்காவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரத்திலே ஆண்டவர் மேல் நல்ல நம்பிக்கையும் விசுவாசம் எனக்கு வந்தது. அதிலிருந்து ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நான் பெரிய பாவியா இருக்கிற ஆண்டவரே, என் பாவங்களெல்லாம் மன்னிக்கணும் ஆண்டவரே, நான் பரிசுத்தவானாய் மாறணும், உம்முடைய பிள்ளையாய் ஜீவிக்கணும் என்று நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்தார், என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தார். ஹல்லேலூயா. என்னை ரட்சித்தார், என் பாவங்களை மன்னித்தார், பாவ மன்னிப்பாய் ரட்சிப்பு தந்தார், ஆத்தும மீட்பு தந்தார். இதற்கிடையிலே நான் பெந்தகோஸ்தை மறந்து விட்டேன், பெந்தகோஸ்து சகோதரரை மறந்து விட்டேன். CSI சபையிலே போய் ஐக்கியப்பட்டு கோயில் ஆராதனைக்கெல்லாம் போய் நான் பங்கு பெற்று நான் அங்கே ஞானஸ்தானம் பெற்று மெம்பராக நான் சேர்ந்தேன். அதற்கு பிற்பாடு 5 வருஷத்துக்கு பிற்பாடு ஆண்டவர் எனக்கு தூத்துக்குடிக்கு ஒரு மாறுதல் கிடைத்தது. தூத்துக்குடியிலே போய் நான் வேலை பார்த்தேன். அங்கே தான் ஆண்டவரை சந்தித்து இந்த பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தை, இந்த ஊழியர்களை பற்றி எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்து தரிசனம் கொடுத்து ஆண்டவர் 1960ஆம் வருஷம் இந்த CPM பெந்தகோஸ்து சபையிலே கொண்டு என்னை சேர்த்தார். அந்த நாட்களிலே கூட்டத்துக்கு வரும்போது ஒரு நாள் என்னை அபிஷேகம் பண்ணினார், பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவரை அபிஷேகம் பண்ணினார், என்னை தேவனுடைய அன்பினால் நிரப்பினார். ஹல்லேலூயா. பரிசுத்த அப்போஸ்தலருடைய ஐக்கியத்திலே என்னை கொண்டு வந்து சேர்த்தார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார் என்ற வார்த்தையின்படி அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம்பலத்திலும் ஜெபமணிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்ட ஆண்டவருடைய வசனத்தின்படி பரிசுத்த அப்போஸ்தலருடைய ஐக்கியத்திலே வந்து பங்கு பெற கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு எத்தனையோ நன்மைகளை சொல்லி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா நேரம் இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ ஆபத்துகள், விபத்துகள், வியாதிகள், மரணங்கள், பைல்ஸ்,
டயபெட்டிஸ், இன்னும் பல வியாதிகள் என்னை சந்தித்ததுண்டு. அன்று பிதான கிருபினாலே எனக்கு சுகம் தந்தார். அதற்கு பிற்பாடு நான் பரிசுத்தவான்களுடைய கரத்தினாலே நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். திரும்பவும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். ஒரே ஞானஸ்தானம், உண்மையான ஞானஸ்தானம், பரிசுத்த அப்போஸ்தலருடைய கரத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் என்னை முற்றிலுமாக நடத்த ஆரம்பித்தார். அருமையானவர்களே, அந்த ₹1 நான் ஏமாற்றி வாங்கினேனே அந்த சகோதரி 7 வருஷத்துக்கு பிற்பாடு எனக்கு மனைவியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாக என்னுடைய குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது. என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நல்ல ஆவிக்குள்ள நல்ல சந்தோஷமா இருக்கிறோம். கர்த்தருக்குள்ள எப்பொழுது சமாதானமா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். கர்த்தர் எனக்கு அந்த உத்தியோகத்திலிருந்து உயர்வை தந்தார். ₹60 சம்பளம் இந்த நாசரேத்து ஊர்ல. அதற்கு பிற்பாடு எனக்கு உத்தியோக உயர்வை தந்து, எனக்கு அறிவி ஞானத்தின் தந்து, நல்ல இங்கிலீஷ் நல்ல தமிழெல்லாம் பேச கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிலிருந்து உத்தியோக உயர்வை தந்தார். தபால்காரனாக வைக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு குமாஸ்தாவாக உயர்த்தப்பட்டேன். அதுக்கு பிற்பாடு உதவி தபால் அதிகாரியாக உயர்த்தப்பட்டேன். அதுக்கு பிற்பாடு தலைமை தபால் அதிகாரியாக உயர்த்தப்பட்டு ஏறக்குறைய 40 வருஷம் தபால் தந்தி துறையில வேலை பார்த்து கடைசியாக திருநெல்வேலி ஜங்ஷன் தலைமை தபால் ஆபீஸில் தலைமை தபால் அதிகாரியாக இருந்து நான் ஓய்வு பெற்றேன். 1994 வருஷம் நான் ஓய்வு பெற்றேன். இப்பொழுது 15 வருஷம் ஆக முடிய போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாக ஆண்டவர் அந்த நேரத்தில் ₹60 சம்பளம் தான் எனக்கு. இப்பொழுது 100 மடங்கு எனக்கு பென்ஷன் தந்திருக்கிறார். ₹60 சம்பளத்தை 100 மடங்கு அதிகரித்து பென்ஷன் தருகிறார். ஆண்டவர் ஆச்சரியமாக என்னை வழிநடத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறேன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை நிறைவேறணும். இன்னும் பரிசுத்தப்படணும். இன்னும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும். என்னுடைய வாஞ்சை என்ன தெரியுமா? இன்னும் பரிசுத்தப்படணும். அது மட்டுமல்ல, உயிரோடு இருந்தால் ஆண்டவருடைய வருகையில போனோம், மரித்தால் கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும். ஹல்லேலூயா. அதான பெரிய பாக்கியம். அதை தான் வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கவும் சோத்திரம் பண்ணவும் கிருபை தந்தார். ஒரு நாளைக்கு 3000 தோத்திரம் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு பரிசுத்தவான்களுக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, யாருக்காக பேர் சொல்லி 3000 தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறேன். மணிக்கணக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். வேத வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகினாலே என்னுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு முன்னேற்றம், பரிசுத்தமான ஜீவியம், சமாதானமான ஜீவியம், சந்தோஷமான ஜீவியம், வெற்றிகரமான ஜீவியத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவருக்கு மகிமையாக சாட்சியா இருக்கணும். அருமையானவர்களே, நான் ஆரம்ப காலத்தில் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திலே இந்த மெக்கஃபோன், அதாவது தகரத்தில் செய்த மெக்கஃபோனை வச்சு தெரு தெருவா போய் சுவிசேஷம் அறிவிக்கணும் என்று ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டார். அது மாதிரி செய்து தெரு தெருவாக போய் சுவிசேஷத்தை அறிவித்தேன். அதுக்கு பிற்பாடு ஒரு சகோதரன் மூலமாக ஏவப்பட்டு மைக்கு, மெக்கஃபோன், அதாவது பேட்டரி மைக்கு ஆண்டவர் எனக்கு வாங்கி தந்தார். அது மூலமாக என்னுடைய திருநெல்வேலி டவுன்ல கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு 8 கிலோமீட்டர், சுமார் 8 கிலோமீட்டருக்குள்ள தெருவுகள் எல்லாம் முடங்கள் எல்லாம் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை தந்தார். இன்னும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தரும்படியாக நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 77வது வயசிலேயும் 17 வயசு வாலிபனாக ஆண்டவர் சாட்சியா இருக்க கிருபை தந்தார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. There's one brother here waiting, brother Devasagayam. வாங்க. Praise the Lord. கர்த்தருடைய நன்மை 1000 நாவு இருந்தாலும் என்னால சொல்ல முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நான் பின்னால் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். கர்த்தருடைய ஆவியானவர் சாட்சி சொல்லுகிறாங்க. எனக்கு அனுப்பினார். அவருக்கு கொடாகுடி ஸ்தோத்திரம். எதுவுமே தகுதி இல்லை. என்னை போல உலகத்தில் பாவி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நான் படுக்கப்பட்டு உள்ள பெரிய படுபாவியா பிறந்தேன். அப்பொழுது நான் எல்லாம் எங்க பார்த்தாலும்